கூர்மாவதாரம் செய்தான். அதே பிரளய ஜலத்திலே வராக அவதாரம் செய்தான். எங்கேயோ ஹிரண்யன் வீட்டு ஸ்தம்பத்திலே நரசிம்மாவதாரம் செய்தான். அதெல்லாம் திவ்ய தேசம்னு போய் சிங்கப்பெருமாள் அவதரிச்ச இடம், வராக பெருமாள் அவதரிச்ச இடம் அப்படின்னு நாம் போகிறதுக்கு இல்லை. ஆனால் நம்முடைய பெரிய பாக்கியம் இந்த தராதலத்துல ராமனாயி கண்ணனாயி அவதரிச்சது பெரிய பாக்கியமாக இருக்கிறதுனால அந்த எம்பெருமான் அவதரிச்சதாகிய அவனுடைய திருவடிப்பட்டதாகிய ஒரு இடம் அப்படிங்கும் பொழுது அயோத்தியா நாம நகரி என்று உலகம் புகழும்படியான திரு அயோத்தி, அத்தகைய அயோத்தியிலே எம்பெருமான அவதரிச்சது. வியாக்கியானத்தில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வைகுண்டம் போலே அப்பிரசித்தமானது அல்ல அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். வைகுண்டத்துக்கு கூட அவ்வளவு பிரசித்தி இல்லையா. பரமபதம் வைகுண்டம் அப்படிங்கிறது கோட்டியில யாரோ தனக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. பரமபத வாசல் கூட சில பேருக்கு சொல்ல தெரியாது. பிறகு என்ன சொல்லுவார்கள், ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லுவார். சொர்க்கத்துக்கும் பரமபதத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு. ஆனால் பொதுவாக ஆஸ்திக மக்கள் இது சொர்க்கவாசல் சொர்க்கவாசல் சொல்லுவார்கள். பரமபதத்துக்கும் சொர்க்கத்துக்கும் பேதம் தெரியாதுதானே அதுக்கு காரணம். பரமபத வாசல் என்று சம்பிரதாயம் தெரிஞ்சவர்கள் சொல்லுவார்கள். அப்படி பரமபதம் கூட பிரசித்தி இல்லையா. ஆனால் அயோத்தி நாட்டுப்புறத்திலே கூத்து போடுறவன் பரியந்தம் அயோத்தியா அயோத்தியா அயோத்தின். கம்பன் துளசிதாஸ் போன்ற மகாகவிகள், வியாசர் வால்மீகி போன்ற மகர்ஷிகள், திவ்ய ஞானமுடைய ஆழ்வார்கள் அது போகட்டும், கூத்துப்பாடுகள் பாடின அருணாச்சல கவிராயர் வரையிலும், நடு ரோட்டில தெருக்கூத்து போடுறார்களே அவர்கள் வரையிலும் அயோத்தி என்றால் பிரசித்தமானதாச்சே அப்படிங்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. ஆகினாலே உலகம் பூரா பிரசித்தமான இந்த அயோத்தி இணையணையற்றதான ஒரு திவ்ய தேசம். எம்பெருமானுடைய விபவாவதாரம் பொன்னடி சாத்தி நடந்ததாகிய ஒரு இடம் அயோத்தி. அயோத்தியா மகாத்மியம்னு ஒரு தலைப்பு கொடுத்து பேசினால் ஸ்ரீமத் ராமாயணம் பூரா சொல்ல வேண்டியதா. அயோத்தியா மகாத்மம்னு சொல்ல போனார். ஆனால் அந்த அயோத்தியில வாழக்கூடிய மக்களை பத்தி மட்டிலும் அயோத்தி ஒரு திவ்ய தேசமாக எடுத்துதான் சுவாமி நம்மாழ்வார் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் உற்சவம் என்று சொல்லுகிறார். புற்பா முதலாய புல் எறும்பாதி ஒன்றின்றியே என்று சொல்லுகிறார் சுவாமி. புற்பா முதலாய புல் எறும்பாதி ஒன்றின்றியே. அயோத்தியில் உள்ள புல்லு எறும்பு முதலிய சிறு பூச்சிகளுக்கு முதற்கொண்டோ ராமபக்தி உண்டு என்று சொல்கிறது. இங்க ஒரு ஆச்சரியம். எறும்புக்கு முதற்கொண்டு ராமபக்தி உண்டாம், அங்கிருக்கிற புல்லு பூச்சிக்கு முதற்கொண்டு ராமபக்தி உண்டு. ஸ்ரீ வால்மீகியத்துல ராமபிரான் திருவயோத்தியை விட்டு போகும் பொழுது மக்கள் எல்லாம் அலறி கொண்டு சுற்றமெல்லாம் பின்தொடர்ந்த அலறிண்டு வர, அப்போ சில மகர்ஷிகள் ராமபிரான கூட்டி சொல்லுகிறார்கள், பக்தி மந்தீக பூதானி ஜங்கமா ஜங்கமானி சே யாச்சமானேஷு தேஷு த்வம் பக்திம் பக்தேஷு தரிசையே. நேரடியாக காட்டுறார்கள். அங்க இருக்கக்கூடிய பட்சிகள் எல்லாம் அன்னைக்கு ஆகாரம் எடுத்துக்கலையாம், எல்லாம் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கு. யானை ஆகாரம் எடுத்துக்கல, நாய் ஆகாரம் எடுத்துக்கல, மாடுகள் எல்லாம் புல்லு மேயல, பட்சிகள்லாம் மரத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கு. ராமர் எந்த காட்டுக்கு போறாரோ அங்க பறந்து போயிடலாமா அப்படின்னு ஜனங்கள்லாம் ராமர் பின்னாடி கிளம்பிவிட்டார்கள். மகர்ஷிகளும் ராமர் பின்னாடி கிளம்பிவிட்டார்கள். நேர காற்றார்கள். பக்தி மந்தீக பூதானி. மனுஷாளுக்கு பக்தி வர்றதே துர்லபம். செடி கொடிகளுக்கு முதற்கொண்டு பக்தி வந்துவிட்டான். ராமபிரான் அயோத்தி விட்டு போறார் அப்படின்னதுமே மரங்கள் எல்லாம் வாடி போயிடுத்தான். அந்த மரங்கள்ல உள்ள பூவெல்லாம் உதிர்ந்துடுத்தான், கருகி போயிடுத்தான். மரங்கள் என்ன நினைக்கிறதுன்னு மகர்ஷிகள் சொல்றார்கள். ஐயோ, நாட்டுல அவதரிச்சாருங்கிறதுக்காக வல்லவோ நாங்கள் நாட்டுல பிறந்தோம், காடு வாழ போறாருன்னு தெரிஞ்சா காடுல வாழ வேண்டிய நாங்கள் காட்டிலேயே முளைச்சிருப்போமே என்று அந்த மரங்கள் நினைக்கிறது என்று வால்மீகியம் ஆழ்வார் நமக்கு தமிழ்படுத்தி கொடுக்கிறார். புல் எறும்பாதி ஒன்றின்றியே என்கிறார். புல்லு முதற்கொண்டு வாடி போயிடுறது, எறும்பு முதற்கொண்டு ராம வனவாசத்தை நினைச்சு கண்ணீர் விடுறார். அப்படி இருந்தது என்று சொல்லுகிறார். 14 வருஷ வனவாசம் பூர்த்தியாகி
ராவண வதம் செய்து எம்பெருமான் மகுடாபிஷேகம் ஆகி அயோத்தியா சாம்ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு 11,000 சொச்சம் வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். தசரதருடைய சாம்ராஜ்யத்திலே ஒருத்தர் தவறி போயிட்டார். யாரு? தசரதன். அப்புறம் ராமபிரானுடைய சாம்ராஜ்யத்திலேயோ பாதுகா சாம்ராஜ்யத்திலேயோ இன்னார் பரலோகம் போனார்னு இல்லையா. ஒரு எறும்பு கூட பரலோகம் போகலையா, ஒரு ஈ கூட பரலோகம் போகல, ஒரு மரம் கூட பட்டு போகல. எல்லாம் ஏன் போகலேன்னா ராமபிரான் இங்க அரசாட்சி பண்ணும் பொழுது என்னத்துக்கு பரலோகம் போகணும் என்று நினைச்சிருக்கிறார். ஸ்ரீபாகவதம் சொல்லித்து அனிச்சதாம் மிருத்யுராசீர் என்று ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி சொல்றார். யாராவது பரலோகம் போனா போரும் அப்படின்னு நினைச்சா மட்டிலும் மிருத்யுவை கொடுத்துருந்தானாம் ஈஸ்வரன். அவளுக்கு காலகதி உண்டு. பரலோகம் போனா போரும்னு ராமர் அரசாட்சி பண்ணும்போது எவன் நினைக்க போறான்? பரலோகம் போகணும்னு எவன் நினைக்க போறான்? பரமபதம் போகணும்னு கூட நினைக்கிறவாள் இல்லையாம். அதனால சொல்றார், அழகான சொல்லி இங்க, நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் என்று சொல்லுகிறார். நட்பால் அயோத்தியில் வாழும், நட்புன்னா பிரேமை. அந்த பிரேமையினால் அயோத்தியிலே வாழக்கூடிய சராசரங்கள், சரங்களாக இருக்கக்கூடிய பசுபட்சிகள் மனுஷர்கள் உள்பட அசரங்களாக இருக்கக்கூடிய செடி கொடிகள், இவைகளுக்கு கூட ராம பிரேமை இருக்கிறதுனாலே அவைகள் பட்டு போகணும் என்றோ செத்து போகணும் என்றோ பரலோகம் போகணும் என்றோ நினைக்காதபடி நட்பு நாள் வாழர். ராமபிரான் இருக்காங்கிறதுனாலே நட்பு நாள் வாழறது, பக்தியினாலேயே வாழகிறது. நட்பினால் அயோத்தியில் வாழும் சராசரம் உற்றம். அவைகளுக்கு என்ன கொடுத்தான் அப்படிங்கிறார். ராமாயண ரீதியாக அவ்வளவு பேர்களையும் சரையூ நதியில இறங்கும் பொழுது தானும் இறக்கி அழைத்து கொண்டு அவர்களுக்கு தனித்த வைகுண்டத்தை கொடுத்தான் அப்படின்னு ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல வியாக்கியானத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அந்த வைகுண்டத்தையே இங்கே இறக்கி விட்டான்கிறார். வைகுண்டத்தை கொடுத்தான் அப்படின்னு இல்லாம வைகுண்டத்துல எந்த ஒரு பேரானந்தம் உண்டோ அந்த பேரானந்தத்தை அயோத்தியில் உள்ள எறும்புக்கு கொடுத்துட்டானா. அயோத்திக்கு உள்ள